வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3320 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் 3260 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் இந்த 3320 அடிப்படையாக வச்சு அதிலே நின்றுட்டே இருந்தது. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சது. போன உடனே பார்த்தீங்கன்னா 3340 தொட்டதுக்கப்புறமா சடனாக ஒரு ஸ்பைக்கை எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க்கெட் ஒரு 6 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 3440 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்து 3386 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த எல்லா டார்கெட்டும் ரீச் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். சொல்லப்போனால் நேற்று மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பையிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3380லேருந்து 70க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு பெரிய சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ்லேயும் மாற்றங்கள் எதுவும் இல்லை. இன்னும் இதே 3260 ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம் எதனால் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு. இந்த ஒரு 6-7 நிமிஷத்தில் வந்த இந்த வால்டிலிட்டி ஏற்ற இறக்கத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ஆகணும். இல்லைன்னா கரெக்ஷனுக்காக கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிற சமயத்தில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற வாய்ப்பு உண்டு. இதனால் நீங்கள் கம்மியாக ஸ்டாப் லாஸ் வேணுன்னா கீழே ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பை பண்ணணும். இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த இலக்கு 3452. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.